டிசம்பர் 31 நைட் 11:30 மேலே ரெஸ்ட் ரூம் போயாச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் தான் வெளியே வருவோம் அப்படின்ற காமெடிகளையும், பாய்டா மச்சான் இனிமேல் நெக்ஸ்ட் இயர் தான் பார்க்க போகிறோம் அப்படின்ற கடி ஜோக்குகள்லையும் ஆரம்பித்து, போலீஸோட ரெஸ்ட்ரிக்ஷன்னால பீச்சு மால்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகியும், சிட்டியோட ஹாட்ஸ்பாட் அதாவது நமக்கு ரொம்பவும் பரிச்சயமான அண்ணா நகர், பெசன்ட் நகர், மவுண்ட் ரோட், மெரினா இந்த மாதிரியான இடங்களில் கூட்டம் கூடியும், பார்ட்டி பப்பு ரெசார்ட்னு மக்கள் அலைக்கடலான கூடி ஒட்டுமொத்த க்ரௌடும் ஹோல்சம் வைவோட வெல்கம் பண்ணது தான் இந்த 2024. இப்போ அந்த 2024ஓட ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறைவு பகுதியில் இருக்கும் அப்படின்றது ஒரு மாதிரியான ஃபீலாக இருந்தாலும் அதுதான் நிதர்சனமான உண்மை. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். 2024ஓட ஃபஸ்ட்டு கிளிக் அப்படின்னு போஸ்ட் ஸ்டோரி கேப்ஷன்லாம் போட்டோம், நியூ இயர் நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லி ரிசல்யூஷன்லாம் எடுத்தோம், புது கோல்ஸ்லாம் செட் பண்ணி, அதாவது நமக்கு ரொம்பவும் பரிச்சயமான ஜிம்முக்கு போகிறோம், கெரியரை பில்ட் பண்ணுறோம், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றோம், ஒரே ஒரு டஸ்டபிளான ஹேண்டு கிடச்சா போதும் ஒட்டுமொத்த இன்ஃபீரியாரிட்டியும் உடைக்கிறோம் அப்படின்னு நினச்ச கோடி பேர் இல்லையா? சரி, லட்சக்கணக்கான பேரில் நானும் ஒருத்தன். அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆன 2024ஓட ஃபஸ்ட் ஆஃப் எண்டிங் ஃபேஸில் இருக்கோம் இப்போது. அது பற்றி என் மைண்டில் தோணுன ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணலாம் இந்த எபிசோடில். எஸ், தொடர்ந்து பேசுவோம், நல்லா பேசுவோம், நல்லதே பேசுவோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் சாட்டர்டே நம்மளோட ஃபஸ்ட்டு எபிசோட் லைவ் ஆச்சு. அதுக்கு நல்ல வரவேற்பும் சப்போர்ட்டும் கிடச்சிது. அந்த வரவேற்பும் சப்போர்ட்டும் கொடுத்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக இந்த வீக் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருக்கேன். ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். இது ஒய் பிளட்டு சேம் பிளட்டு வித் மே டிகே. கம்ப்யூட்டர் ஜி, அந்த இன்ட்ரோவை போட்டு விடுங்க. ஓ மை காட், காப்பிரைட் இஷ்யூ. இளையராஜாக்கு அப்புறமா அதிக காப்பிரைட் கொடுக்குறது ஸ்பாட்டிஃபை தான். ஸோ இந்த வீக் இன்ட்ரோ இல்லை, சூன் சீக்கிரமே வந்துடும் சொல்லி நம்புவோம். ஒய் பிளாக் சேம் பிளாக். இந்த மாதிரி வைபாக ஆரம்பிக்கிற நியூ இயர் நமக்கு தர போனஸ் தான். அதுக்கு 10 டேஸ்க்கு அப்புறமா வர பொங்கல் லாங் ஹாலிடே. அங்கேருந்து வேலண்டைன்ஸ் டே, ஐபிஎல், எலெக்ஷன் ரிசல்ட், இப்போது வேர்ல்டு கப் அப்படின்னு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ஹாஃபை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த 6 மந்தில் மேஜராக நிறைய நியூ ஃபேஸஸ் பார்த்துருப்போம், நிறைய புது விஷயங்களை கற்றுருப்போம், நிறைய விஷயங்களை கோத்ரூ பண்ணியிருப்போம். ஸோ அதில் நல்லதை மட்டுமே எடுத்துப்போம், கெட்டதெல்லாம் ஒதுக்கிப்போம். நல்லதை மட்டுமே வச்சு நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்க்கு ரெடி ஆகும். இந்த 6 மந்தில் நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருப்போம், நிறைய பீப்புளை கடந்து வந்திருப்போம், நல்லது கெட்டதுன்னு நிறைய விஷயத்த பார்த்துருப்போம். ஸோ மேஜராக எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம், எல்லாரோட புழக்கத்தில் இருந்த ஒரு விஷயம் என்னென்னா ஐபிஎல். எஸ், 70 லீக் மேட்சஸ், 3 பிளே ஆஃப், கடைசியாக ஃபைனல் ஆக மொத்தம் 74 மேட்சஸ். சும்மா 2 மந்த்ஸ் என்டையர் சோஷியல் மீடியாவை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். பட்டி தொட்டின்னு ஆரம்பித்து சிறியர் முதல் பெரியவர் வரைன்னு எல்லாரோட புழக்கத்துலேயுமே இருந்த ஒரு விஷயந்தான் ஐபிஎல். யார் கப்புக்கு சொந்தக்காரன் அப்படின்னு அடிச்சுக்காத ஆளே இல்லை. தலைக்கு இது லாஸ்ட் சீசனா, ஃபேர்வெல் ஆச்சும் தலைக்கு ப்ராப்பராக நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து சீசன் ஃபுல்லாக பார்த்த பல கோடி பேரில் நானும் ஒருத்தன். எல்லா சீசன் ஐபிஎல் முடிஞ்சதுமே சோஷியல் மீடியா கம்ப்ளீட்டாக ஒரு மீம் சுற்றி வரும். அட அதுதாங்க, இஃப் யூ நவ் ஐபிஎல் முடிஞ்சது, போய் லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலோட டெம்ப்ளேட் ஒரு மீம் வந்து என்டையர் சோஷியல் மீடியாவை சுற்றி வரும். அதை ஃபார்வர்ட் பண்ணாத ஆளுங்களும் இல்லை, நம்மளும் 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருப்போம். எஸ், ஒவ்வொரு டைமுமே இந்த மீமை பார்க்குறப்ப ஒரு பயங்கலந்த ஒரு ஃபீல் நமக்குள்ளே வந்துக்கிட்டு போகும். வாட் நெக்ஸ்ட், அந்த மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துக்கிட்டு போகும். இது ஐபிஎலுக்கு மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஹீரோவோட மூவிஸ்க்குமே இதே அளவுக்கு நம்ம ஹைப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஃபஸ்ட் லுக்கில் ஆரம்பித்து சிங்கிள், டீசர், ட்ரெய்லர் அப்படின்னு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஹைப்பை கொடுத்து ரிலீஸ் ஆயாச்சுன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கலாம் நம்ம மனசே ஆறாது. அதோட நம்ம பசங்க விட்டுருவாங்களா? அதே வீக்கில் 3rd டைம், 5th டைம், 7th டைம் வரைக்கும் சில பேரோட கவுண்ட் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஸ்டோரிஸ் போஸ்ட் பண்ணி பல பேரை காண்டி ஏற்றலைன்னா நமக்கு மனசே ஆறாது. அப்புறம் சேம் அதே மீம் தான். அகெயின் மூவி ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 வீக்ஸ் போனதுக்கப்புறம் சேம் அதே மீம் மறுபடியும் சோஷியல் மீடியாவை சுற்றி வரும். அதே தான், அகெயின் அதே பயம், வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே மறுபடியும் வந்து போகும். இப்போ என்னடா ஐபிஎல், கிரிக்கெட், மூவி எதுவுமே பார்க்காதன்னு சொல்கிறேன்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி சொல்ல வரல. நான் சொல்ல மாட்டேன், என்ன கேட்டுருவா போகிறீங்க. ஸோ மூவி பாருங்கள், ஐபிஎல் பாருங்கள், என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாமே பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ நான் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன், அதை கேளுங்க. ஒரு வில்லேஜில் உள்ள ஒரு மார்க்கெட்டில் டாங்கி, பஃபலோலாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மார்க்கெட்டுக்கு போய் டாங்கி வாங்கிட்டு, ஒரு ஃப்ரெண்டு அவர்கிட்ட இருந்த டாங்கியை மார்க்கெட்டில் விற்கிறதுக்காக கொண்டு போய்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த பாயிண்டில் இந்த 2 பேருமே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த அந்த டைமில் அவங்க 2 பேர் கையில் இருக்கிற அந்த டாங்கி அதுங்களுக்குள்ளே பேசிக்கிச்சு. அதில் ஒரு டாங்கி சொல்லிச்சு, நான் ஓடக்கூடாது அப்படின்னு என்னோடய ஓனர் என்ன டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, ஆனால் அவருக்கே தெரியலை என்னை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அவராலையுமே எங்கேயுமே நகர முடியலை அப்படின்னு. சேம் இதுதான் நம்ம லைஃப்லேயும் காமனாக நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்களையுமே பிடிச்சிக்கிட்டு இருக்கு.
மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான ஹாப்பினஸ் எங்கே இருக்குன்னா, உங்களுக்காக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, அதுக்கு பேரலலாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறப்ப மட்டும்தான் இருக்குது. இங்கே நம்மளில் பல பேர் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்த எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு, நமக்காக எதுவுமே பண்ணாமல் இருந்துடுறோம். அதை அப்படியே உல்டாவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ, இப்போது இந்த டைம் லைஃப் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குது. ஒவ்வொரு டைம் அந்த மீமை பார்க்குறப்ப, வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே வருதுன்னா, ஸோ இதுதான் கரெக்டான டைம். இப்போ சேஞ்ச் ஆகிக்கலாம். நமக்காக கோல் செட் பண்ணி, அதுக்காக ஒரு சில விஷயங்களை பண்ணுவோம். அந்த டைமில் நம்மளை சில் பண்ணுறதுக்காக நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பார்ப்போம், பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணுவோம். சிம்பிளாக வடச்சென்னை ராஜர் மாதிரி சொல்லணுன்னா, படிப்பு வரவன் நல்லா படி, போர்டு ஆடு, பாடி பில்டிங் பண்ணு. அந்த மாடுலேஷனில் நான் சொல்கிறேன். கிரிக்கெட் பாருங்கள், மூவிஸ் பாருங்கள், சீரீஸ் பாருங்கள், எல்லாமே பாருங்கள். கூட லைஃப்பையும் சேர்த்து பாருங்கள். லைஃப்ன்றது கண்ணாடி மாதிரி. ஒழுங்காக இருக்கிறப்போ முகம் பார்த்துருப்போமோ என்னவோ தெரில. ஆனால் அது உடஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு துண்டுலேயும் முகம் பார்த்து ஒரு நிமிஷம் நம்ம ஸ்டக் ஆகி நிற்போம். ஏன்டா உடஞ்சதை ஒட்ட வைக்க முடியாதா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஒட்ட வைக்கலாம். ஆனால் அது முன்ன மாதிரி இல்லையன்ற ஃபீல் ஒரு மாதிரி நம்மளை உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். எனக்குன்னு லைஃப்பில் கோலே இல்லை, எனக்கு என்ன வரும்னு எனக்கே தெரியாது, எனக்குள்ளே என்ன ஸ்கில் இருக்குன்னு எனக்கே தெரியாது, என்னை பற்றி எனக்கே யாருன்னு தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்களும் நானும் ஒன்று தான். நானுமே அப்படி தான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி, அதாவது என்ன மாதிரி ஐடியா எதுவுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா, சிம்பிள், இதுக்கான பதில் வேறு எங்கேயுமே இல்லை, நமக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்மளை பற்றி யோசிப்போம், நமக்கான கேள்வியை நம்மக்கிட்டே கேட்போம், அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். மேபி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே அதுக்கான பதில் தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நான் 2 விஷயத்தை கரெக்டாக பண்ணேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃபுக்கு டைம் அண்ட் மணி ரொம்ப முக்கியம். ஸோ அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன், நான் அதை எப்படி ஃபாலோ பண்ணேன், நான் அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணேன்றதை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அட்வைஸ்னு எடுத்துக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு சஜஷனாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பி, அண்ணா, அக்கா, தங்கச்சி, சித்தப்பா, மாமா, பெரியப்பா, மாமியார் மற்றும் உறவினர்கள், சுற்றமும் நட்பும் அப்படின்னு நினச்சி தான் சொல்கிறேன். ஸோ கேட்டுக்கோங்க. டைம், மணி இந்த 2க்குமே நான் காமனாக ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணேன். ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை. லுக் பெட்டர், ஃபீல் பெட்டர், மேக் மோர். சேம் இதே கான்செப்டை தான் டைம், மணி 2க்குமே நான் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ டைமுக்கு நான் இது எப்படி பிரிச்சுக்கிட்டேன்னா, லுக் பெட்டர், ஜிம் போங்க, உங்கள் ஃபிசிக்கை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள், உங்கள் மென்டல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபீல் பெட்டர், மெடிடேட் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கள். மேக் மோர், உங்களுக்கு இருக்கிற டைமை பக்காவாக உங்களை ஸ்கில் அப் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது பேஸ் பண்ணி உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுங்கள். சேம் இதே மணிக்கு எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணுறோன்னா, சேம் அதே கான்செப்ட் தான். லுக் பெட்டர், க்ரூமிங், உங்களை நீங்கள் க்ரூம் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்கள் அழகாக வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களை அழகாக வச்சுக்கிறப்ப உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட்கான பவர் ஆக்சுவலாக வேறு லெவல். ஃபீல் பெட்டர், நல்ல ஃபுட் சாப்பிடுங்க, நல்ல டயட் எடுத்துக்கோங்க. மேக் மோர், மணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரிட்டர்ன் தரும். ஸோ இந்த சிம்பிள் கான்செப்டை தான் நான் ஃபாலோ பண்ணி இதை ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் காமனாக இந்த 3 விஷயத்தை தான் இந்த டைம் அண்ட் மணிக்கு ஸ்ப்ளிட் பண்ணி நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். மீனுக்கு நீரெல்லாம் பாதைகள், நீந்தினால். ஸோ நீந்துகிற மீனாக இருங்க, நீந்த துடிக்கிற மீனாக இருங்க அப்படின்னு சொல்லி இந்த வீக் பாட்காஸ்ட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்து முடிச்சுக்குவோம். ஸ்டார்டிங்கில் பேசினேமே அந்த மீம், அது யாராவது உங்களுக்கு ஷேர் பண்ணாலோ, இல்லை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணாலோ சேர்த்து நம்ம பாட்காஸ்ட்டையும் ஷேர் பண்ணி கேட்க சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீக் நிறைய கட்டிக்கிட்டு நெக்ஸ்ட் வீக் உங்களுக்காக ஒரு நல்ல டாப்பிக்கோடு சீக்கிரமாக வர்றேன். அது வரைக்கும் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் கூட இருக்கவங்கள நோ 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 உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, அதுவே உங்கள் கூட இருக்கவங்கள நல்லா வச்சுக்கோங்க. போயிட்டு வாரேன், டாட்டா. வரட்டா.